கேட்டா அவங்க என்ன தெரியுமா குட்டி சொல்லுவாங்க, நாங்க படிக்கிறோம், ஆனா நாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நீங்க ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க குட்டீஸ். போதும் போல இன்னைக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டோரி கேட்டாங்க. டோரா தாமஸ் கூட உங்களுக்கும் ஸ்டோரி சொல்றதுக்காக தான் குட்டீஸ் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் நான் இன்னைக்கு சொல்லி தரேன். டோரா தாமஸ், நான் சொல்லி தரது அப்படியே திரும்ப நீங்களும் சொல்லுங்க. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. இதோட தெளிவுரை என்னன்னா, உள்ளம் பொருந்தாமல் ஒழுகுபவரின் நட்பு வாய்ப்பு கிடைக்கும் போது அடிக்கும் பட்டறையாம். ஆன்ட்டி, எதுவுமே புரியல ஆன்ட்டி. ஓகே, உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே ஆன்ட்டி. டோரா தாமஸ், கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி. குட்டீஸ், நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஒரு ஆற்று பகுதியில அழகான நாவல் மரம் ஒண்ணு இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு தினமும் ஒரு குரங்கு வருமா. அந்த குரங்கு மரத்துல ஏறி கிளைக்கு கிளை தாவி விளையாடிட்டே இருக்குமா. விளையாடி அந்த குரங்குக்கு பசி எடுக்குமா. பசி எடுக்கும் போது அந்த மரத்துல உள்ள நாவல் பழங்களை பறிச்சு அது சாப்பிடுமா. தாகம் எடுத்ததுன்னா அந்த ஆற்றுல உள்ள நீரை குடிச்சு அது தாகத்தை தணிச்சுக்குமா. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு நாள் அந்த ஆற்றுக்கு ஒரு முதலை வந்துச்சாம். முதலையை பார்த்து குரங்குக்கு ரொம்ப பயமா. முதலை எப்படி இருக்கும்? முதலை ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். அது உடம்பு ஃபுல்லா மேடும் பள்ளமா இருக்கும். அது மேல முள்ளா இருக்கும். நீண்ட வால், கூர்மையான நகம், இதையெல்லாம் பார்த்துதான் குரங்குக்கு ரொம்ப பயமா இருந்ததாம். குரங்கு ஆரம்பத்துல பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்து முதலையிட்ட பேசினுச்சான். நீ யார், எங்கிருந்து வருகிறாய்னு கேட்டதாம். அதற்கு முதலை, என் பெயர் முதலை, எனக்கு இன்னைக்கு இறை எதுவும் கிடைக்கல, இறையை தேடி இந்த பக்கம் நீந்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னுச்சான். ஆன்ட்டி, இறைனா என்ன? இறைனா உணவு தாமஸ். அப்புறம் முதலை குரங்கு கிட்ட, எனக்கு மிகவும் பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடு அப்படின்னு கேட்டுச்சான். உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆனா பசின்னு வேற சொல்ற, பாவமாகவும் இருக்கு. சரி, இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு பசி அரிக்கன்னு சொல்லி கிளையை ஆட்டி பழத்தை கீழே விழ வச்சுச்சான். பழங்கள் கீழே விழுந்த உடனே முதலே அந்த பழங்களை ஆவலோட சாப்பிட்டுச்சான். பழங்களை சாப்பிட்டுட்டு, இந்த பழங்கள் ரொம்ப அருமையாக உள்ளது, இது என்ன பழம் அப்படின்னு குரங்க பார்த்து கேட்டுச்சான். அதற்கு குரங்கு, இது நாவல் மரம், நான் எப்போதும் இங்கதான் வந்து விளையாடுவேன், பசி எடுத்ததுன்னா இந்த பழங்களை தான் நான் பறிச்சு சாப்பிடுவேன். அதோட கதையை அது சொல்லிட்டு இருந்துச்சான். அப்புறம் முதலை, நீ சரின்னு சொன்னா நானும் இங்க அடிக்கடி வருவேன், நாம் இருவரும் நண்பர்கள் ஆவோம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதாம். அதற்கு குரங்கு, நாம் இருவரும் இனி நண்பர்கள்னு சொல்லி திரும்பவும் கிளைகளை ஆட்டி பழங்களை கீழே விழ வச்சதாம். இந்த பழங்களை உன் வீட்டிற்கு எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி முதலையை அனுப்பி வச்சதாம். அன்னையிலிருந்து முதலையும் குரங்கும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டெய்லியும் முதலை அந்த நாவல் பழ மரத்துக்கிட்ட வந்துருமா. குரங்கும் முதலையும் பேசிட்டு இருந்துட்டு விளையாடிட்டு நாவல் பழங்களை எல்லாம் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு முதலை அதோட மனைவிக்கும் நாவல் பழத்தை எடுத்துட்டு போவோமா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சாம். முதலையோட
ஒரு நாள் அந்த பெண் முதலைக்கு ஒரு யோசனை வந்துச்சாம். இந்த நாவல் பழங்களே இவ்வளவு அருமையா இருக்குதுன்னா அதை டெய்லியும் சாப்பிடுற அந்த குரங்கோட இதயம் எத்தனை இனிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதோட கணவன் கிட்ட போய் அதே சொன்னுச்சான். எனக்கு உன்னுடைய நண்பனுடைய இதயம் வேணும், அவனை எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வா அப்படின்னு. அந்த முதலை, அவன் என்னுடைய நண்பன், நான் பசியா இருக்கும்போது அவன் தான் எனக்கு உதவுனா, அவனை கொல்றது ரொம்ப பாவம், என்னால இந்த தப்ப செய்ய முடியாதுன்னு எவ்வளவுதோ சொன்னுச்சான். அது அந்த பெண் முதலை கேட்கவே இல்லையா. அதோட எண்ணம் முழுக்க குரங்கோட இதயத்தை சாப்பிடுறதுலதான் இருந்துச்சான். அந்த பெண் முதலைக்கு ஆண் முதலைக்கு ரொம்ப சண்டை வந்ததால வேற வழி இல்லாம அந்த ஆண் முதலை நான் என் நண்பனை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிருச்சான். மறுநாள் எப்போதும் போல குரங்க பார்க்க முதலை போனுச்சான். ஆனா முதலையோட முகம் ரொம்ப வாடி போய் இருந்துச்சான். அத பார்த்த குரங்கு, ஏன் நண்பா ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதற்கு முதலை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நண்பா, நான் சொல்ல மறந்துட்டேன், என் மனைவி உன்னைய விருந்துக்கு அழைச்சிட்டு வர சொன்னா, நீ என் வீட்டுக்கு வர்றியா கேட்டுச்சான். குரங்கு, சரி நண்பா நான் வர்றேன்னு சொல்லி முதலையோட முதுகுல உட்கார்ந்துக்குச்சான். குரங்கு சுமந்துக்கிட்டு முதலையும் போயிட்டே இருந்துச்சான். போற வழியில முதலை குரங்கு கிட்ட, நண்பா நண்பா என்னைய மன்னிச்சிடு, உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காக உன்னை நான் அழைச்சிட்டு போகல, என்னுடைய மனைவி உன்னுடைய இதயத்தை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, இதுக்காக தான் நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு குரங்கு கிட்ட முதல்ல நடந்ததெல்லாம் சொன்னுச்சான். இதையெல்லாம் கேட்ட உடனே குரங்குக்கு ரொம்ப பயமா போச்சான். என்ன பண்றதுன்னே அதுக்கு தெரியலையா. எப்படியாவது முதலை கிட்டே தப்பிச்சிடணும்னு சொல்லி தந்திரமா யோசிச்சுச்சான். அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். குரங்கு உடனே முதலை கிட்ட, அட என்ன நண்பா நீ, இத நான் மரத்துல இருக்கும்போதே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொன்னுச்சான். அதற்கு முதலை, ஏன் நண்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சான். குரங்கு, என்னோட இதயம் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு இன்னைக்குதான் நண்பா துவைத்து காய வைத்தேன், அது அந்த மரத்துலதான் நண்பா காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னுச்சான். குரங்கு சொன்னத அப்படியே நம்பின முதல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல நண்பா, இப்பவே நான் உன்னைய போய் அந்த மரத்துக்கிட்ட விடுறேன், நீ போய் அந்த இதயத்தை எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி நாவல் மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போனுச்சான். நாவல் மரத்துக்கிட்ட வந்த உடனே குரங்கு தாவி குதிச்சு மரத்து உச்சியில போய் உட்கார்ந்துருச்சான். முதலைய பார்த்து குரங்கு, அட நன்றி கெட்ட முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை துவச்சு காய வைப்பாங்களா, நான் உனக்கு என்ன தீமை செஞ்சேன், பசின்னு வந்தப்போ நான் தானே உனக்கு உணவு தந்தேன், அந்த நன்றி கூட இல்லாம என்னையே உணவா சாப்பிடணும்னு நினைச்சியல்ல, இனி என் மூஞ்சிலேயே நீ முழிக்காத, இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லி கோவமா அதை விரட்டி விட்டுருச்சான். முதலையும் ஒன்னும் சொல்ல முடியாம அந்த இடத்தை விட்டு போயிடுச்சான். டோரா, தாமஸ், உங்களுக்கு கதை புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சது. என்ன புரிஞ்சுச்சு? நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. வெரி குட் தாமஸ். நம்மளுக்கு ஒருத்தவங்க நன்மை செய்யறாங்கன்னா திரும்ப நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு நம்ம தீமை செஞ்சிடவே கூடாது. ஓகேவா? இப்போ அந்த திருக்குறளையும் தெளிவுரையையும் பார்ப்போம். சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை, நேரா நிறந்தவர் நட்பு, உள்ளம் பொருந்தாமல் ஒழுகுபவரின் நட்பு, வாய்ப்பு கிடைக்கும் போது அடிக்கும் பட்டறையாம். மனதளவுல இல்லாம வெளி உலகத்திற்காக நண்பரை போல நடிப்பவர்கள் ஒரு கேடு விளைவிக்கும் தருணம் வரும்போது ஒரு இரும்பை அறுப்பதற்கு தங்கப் பலகை போல் இருக்கிற பட்டடை கல்லுக்கு ஒப்பாகும். குட்டீஸ், இந்த திருக்குறளுடைய அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இது போல நிறைய கதைகளோட அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், டேக் கேர், பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you friends.